நாலேஜ் ஈக்விட்டி பார்ட்னர்ஸோட இந்த சிறப்பு விளக்க தொகுப்புக்கு உங்க எல்லாரையும் ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். இன்னைக்கு உலகத்துல சுத்தி எங்க பார்த்தாலும் டேட்டா, புது புது ஏஐ டூல்ஸ்னு நம்ம மூச்சு விடக்கூட நேரம் இல்லாம ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு அதிவேகமான தொழில்நுட்ப சூழல்ல நம்ம மைண்டை ஃபோக்கஸ்டா வச்சுக்க, சரியான முடிவுகளை எடுக்க நமக்கு ஒரு ஆழமான வழிகாட்டி தேவைப்படுது. பழங்கால ஞானத்தையும் இன்னைக்கு இருக்கிற நவீன ஏஐ யுகத்தையும் இணைக்கிற ஒரு அட்டகாசமான பயணம் தான் இது. வாங்க நேரா உள்ள போலாம். இப்போ ஒரு பக்கம் ஆயிரக்கணக்கான டேட்டாவை நொடியில அலசி ஆராயும் ஏஐ, இன்னொரு பக்கம் மனித மனசோட ஆழமான உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒரு தொன்மையான ஞானம். இது ரெண்டும் சேரும்போது எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம நிறுவனத்தோட முக்கிய நோக்கம். காலத்தால் அழியாத அந்த பழமையான அறிவை 2026ஓட இந்த ஹை ஸ்பீட் டெக்னாலஜி உலகத்தோட கச்சிதமா இணைக்கிறது தான் நம்மளோட சிங்கிள் ஃபோக்கஸ். இது எப்படி சாத்தியம்னு இப்ப பார்க்கலாம். சரி, இந்த விளக்க தொகுப்போட அஜெண்டா என்னன்னு பாத்தீங்கன்னா, 1. நவீன யுகத்தில் ஒரு தொன்மை. 2. மனித மனதின் மாறாத இயல்பு. 3. உலகளாவிய ஒரு அறிவுச் சொத்து. 4. தூய தமிழும் நவீன பயன்பாடும். அப்புறம் 5. நாள்தோறும் ஒரு குரல். இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ்க்கும் கார்ப்பரேட் மேனேஜர்ஸ்க்கும் இது ரொம்பவே பிராக்டிக்கலான ஒரு டூல் கிட்டா இருக்க போகுது. முதல்ல பகுதி 1, நவீன யுகத்தில் ஒரு தொன்மை. இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த உலகத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. சாட் ஜிபிடி, மிட்ஜர்னின்னு ராத்திரியோட ராத்திரியா டெக்னாலஜி மாறிக்கிட்டே இருக்கு. ஆனா இந்த 2026 ஏஐ யுகத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இல்லாத காலத்துல பனையோலையில எழுதப்பட்ட ஒரு நூலை நாம ஏன் இப்போ அவ்வளோ சீரியஸா எடுத்துக்கணும்? இது ஒரு முக்கியமான கேள்வி இல்லையா? அந்த பழமையான விஷயத்த படிச்சு இன்றைய பிசினஸ் உலகத்துல நாம என்ன புதுசா கத்துக்க போறோம்? அதுக்கான விட இங்க தான் இருக்கு. பகுதி 2, மனித மனதின் மாறாத இயல்பு. நம்ம கருவிகள் மாறலாம், ஆனா மனிதர்களோட அடிப்படை சைக்காலஜி எப்பவுமே மாறாதுங்க. பேராசை, கோபம், பயம், அப்புறம் உறவு சிக்கல்கள், இந்த 4 உணர்வுகளையும் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மனித மனசை அளந்து வள்ளுவர் கணிச்ச அதே சைக்காலஜி தான் இன்னைக்கும் நம்ம கார்ப்பரேட் போர்ட் ரூம்கள்ல அப்படியே எதிரொலிக்குது. ஒரு பெரிய ஃபண்டிங் வாங்கணும்னு நினைக்கிற ஸ்டார்ட் அப் ஃபவுண்டரோட பேராசை, ஒரு முக்கியமான டீல் கை நழுவி போயிருமோன்ற பயம், சக பார்ட்னர்ஸ் கூட வர்ற ஈகோ சம்பந்தப்பட்ட உறவு சிக்கல்கள், இது எல்லாமே 2000 வருஷமா மனுஷங்களை ஆட்டி படைக்கிற அதே உணர்வுகள் தான். ஒரு நிமிஷம், இந்த உண்மைய ஆழமா உள்வாங்கிக்கோங்க. தொழில்நுட்பங்கள் மாறலாம், மனித மனம் மாறவில்லை. நம்ம யூஸ் பண்ற மொபைல் போன் மாறலாம், சாஃப்ட்வேர் மாறலாம், ஆனா நம்மளோட பேசிக் ஹியூமன் நேச்சர் ஒருபோதும் மாறவே இல்லைங்க. பழங்கால மனித நடத்தைகளோட விதிகள் இன்னைக்கு நாம ஃபேஸ் பண்ற மாடர்ன் சவால்களுக்கு எவ்வளோ கச்சிதமா பொருந்துதுன்னு பார்த்தா நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அடுத்து பகுதி 3, உலகளாவிய ஒரு அறிவுச் சொத்து. திருக்குறள் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட மொழிக்குள்ள சுருங்கி போன விஷயம்னு நீங்க நினைச்சா அது ரொம்பவே தப்பு. உங்களுக்கு தெரியுமா, 40க்கும் மேற்பட்ட மொழிகள்ல திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. லாத்தின், ஜெர்மன், பிரெஞ்சு, ஆங்கிலம்னு உலகத்தோட அத்தனை முக்கிய மொழிகள்லயும் இது வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு ஒரு குளோபல் நாலேஜ் அசட்டா மாறி இருக்குங்கிறதுக்கு இந்த நம்பரே ஒரு பெரிய சாட்சி இல்லையா? இதுல ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு விஷயம் என்னன்னா, ஜியு போப் அப்படிங்கிற ஆங்கில அறிஞரோட டெடிகேஷன் தான். 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஆங்கிலேயர் தன்னோட தாய்மொழி இல்லாத ஒரு மொழியில் இருக்கிற நூலை பார்த்து எந்த அளவுக்கு வியந்து போயிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனித வாழ்க்கையோட அத்தனை பரிமாணங்களையும் வெறும் 2 அடிகள்ல எப்படி சொல்ல முடியுங்கிறத பார்த்து மலைச்சு போன அவரு தன்னோட வாழ்நாளின் பெரும்பகுதியை இந்த ஒற்றை நூலை உலகத்துக்காக இங்கிலீஷ்ல மொழிபெயர்க்கிறதுக்காகவே முழுமையா அர்ப்பணிச்சார். அப்புறம் திருக்குறளோட முதல் வார்த்தையான ஆதி பகவன், இந்த வார்த்தையை நாம கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ஆதி பகவன் அப்படிங்கிறது உலகத்தோட தொடக்கத்தை குறிக்கிற ஒரு பொதுவான சொல். திருக்குறள் எந்த மதத்துக்குள்ளேயும் சிக்காத ஒரு உன்னதமான படைப்பு. கடவுள் வாழ்த்துல கூட எந்த ஒரு குறிப்பிட்ட கடவுள் பேரையோ மத அடையாளத்தையும் குறிப்பிடாம ரொம்பவே செக்யூலரான ஒரு ஆழமான பார்வையை இது முன்வைக்குது. ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி ரன் பண்ற சிஇஓல இருந்து ஒரு சின்ன டீமை லீட் பண்ற மேனேஜர் வரைக்கும் உலகளாவிய ஸ்ட்ராட்டஜிகளை உருவாக்குறதுக்கு இது ஒரு மதச்சார்பற்ற வழிகாட்டியா இருக்கிறதுக்கு இதுதான் மிக முக்கிய காரணம். சரி, இப்போ நம்மளோட கோர் டாபிக்கு வருவோம். பகுதி 4, தூய தமிழும் நவீன பயன்பாடும். இந்த தொன்மையான நூல்ல இருந்து நாம எப்படி பிராக்டிக்கலான வேல்யூ எடுக்க போறோம்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு நாம 2 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஸ்டெப் 1, அச்சர சுத்தமான உச்சரிப்பு. எந்த பிழையும் இல்லாம தமிழ் மொழியோட அந்த இலக்கண சுத்தமான அழக நம்ம முதல்ல ரசிக்க போறோம். ஸ்டெப் 2, இன்றைய கார்ப்பரேட் பயன்பாடு. பொதுவா இலக்கியம் வேற, பிசினஸ் வேறன்னு தானே நம்ம நினைப்போம். ஆனா எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாத அந்த தூய தமிழ்ல இருந்து மாடர்ன் ஒர்க் பிளேஸ்க்கு தேவையான ஹார்ட் கோர் பிராக்டிக்கல் கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜிகளை நாம எப்படி எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் இந்த விளக்கத் தொகுப்போட ஹைலைட்.
இப்போ ஒரு பவர்ஃபுல்லான குரல, சொல்லப்போனா ஒரு ரகசிய ஆயுதத்தை நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனமா கேளுங்க. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகதனிர் கூறிய தில்லை. வாவ்! இதோட உச்சரிப்பையும் அந்த வரிகளோட அழகையும் ஒரு நிமிஷம் முழுமையா ஃபீல் பண்ணுங்க. இதுக்கு நேரடியான அர்த்தம் என்ன? ஒருத்தர் தங்கிட்ட இருக்கிற செல்வத்தை பெருக்கணும், பகைவரோட கர்வத்தை அறுக்கக்கூடிய அதைவிட கூர்மையான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. ரொம்ப சிம்பிளான அர்த்தம் தான். ஆனா இந்த வரிகளுக்குள்ள எவ்ளோ பெரிய கார்ப்பரேட் உத்தி ஒளிஞ்சிருக்குன்னு அடுத்ததா பார்ப்போம். திருக்குறளை நம்ம ஒரு சாதாரண டிக்ஷனரி மாதிரி படிக்க போறது கிடையாது. பகைவரோட பெருமை அழிக்க செல்வத்தை சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த பழங்கால விதியை இன்னைக்கு இருக்கிற ஸ்டார்ட் அப் உலகத்துக்கு எப்படி பொறுத்துறது? கொஞ்சம் யோசிங்க. மார்க்கெட்ல உங்க காம்படிட்டரோட ஆதிக்கத்தை நீங்க முறியடிக்கணும்னா அவங்க கூட நேரடியா சண்டை போட வேண்டியதில்ல. மாறா உங்க கம்பெனியோட கேபிட்டலை, அதாவது உங்க செல்வத்தை நீங்க தொடர்ந்து பெருக்கணும். உங்க மார்க்கெட் கேப் எந்த அளவுக்கு உயருதோ அதுவே உங்க காம்படிட்டரை வீழ்த்துற மிக கூர்மையான ஆயுதம். இதுதாங்க இன்னைக்கு ஃபண்டிங் மற்றும் வெல்த் மேனேஜ்மெண்ட் உலகத்தோட எழுதப்படாத விதி. அதே போல மனிதர்களோட கேரக்டர்ஸை புரிஞ்சிக்கிறது இன்னைக்கு இருக்கிற ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்டுக்கும் டீம் லீடர்ஷிப்புக்கும் அப்படியே துல்லியமா பொருந்துது. இது கவனிச்சிட்டு இருக்கிற மேனேஜர்ஸ் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த ஏஐ யுகத்தோட கார்ப்பரேட் லீடர்ஷிப் அப்படிங்கிறதே பழங்கால எம்பத்தில இருந்தாங்க ஆரம்பிக்குது. ஏஐ எவ்வளவு பெரிய டேட்டாவா இருந்தாலும் செகண்ட்ல அனலைஸ் பண்ணிடும். ஆனா ஒரு மனுஷனோட சோர்வை, அவனோட ஸ்ட்ரெஸ்ஸை, ஒரு டீமோட எமோஷனல் ஸ்ட்ரகிள எந்த மிஷினாலையும் மேனேஜ் பண்ண முடியாது. அங்க மனித உணர்வுகளை புரிஞ்சுக்கிற லீடர்ஷிப் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு ஊழியரோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு தெரிஞ்சு வேலை வாங்குறத பத்தி வள்ளுவர் அன்றைக்கே சொன்ன அந்த இன்சைட்ஸ் தான் இன்னைக்கு உங்க ஹியூமன் ரிசோர்ஸை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுக்கு அல்டிமேட் கைடா இருக்கு. அண்ட் ஃபைனலி பகுதி 5, நாள்தோறும் ஒரு குரல். இவ்வளோ சிறப்புகள் இருக்கிற இந்த அறிவு களஞ்சியத்தை நோக்கிய நம்ம தினசரி பயணத்தை இப்ப நாம ஆரம்பிக்கிறோம். இது எப்படி இருக்க போகுதுன்னா, டெய்லி ஒரு குரல், எந்த பிழையும் இல்லாத தூய தமிழ் உச்சரிப்பு, அப்புறம் நம்ம மாடர்ன் லைஃப்கான ரொம்பவே பிராக்டிக்கலான விளக்கங்கள். ஒவ்வொரு நாளும் தூய தமிழ் ஞானத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு புது பவர்ஃபுல்லான கார்ப்பரேட் ஸ்ட்ராட்டஜியோட உங்களை தயார்படுத்துறது தான் இதோட நோக்கம். இது வெறும் மொழி சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. உங்க லைஃபையும் உங்க பிசினஸையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு டூல். கடைசியா உங்ககிட்ட நான் கேட்க நினைக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். உங்களோட நாலேஜ் ஈக்விட்டியை பில்ட் பண்ண நீங்க ரெடியா இருக்கீங்களா? தொன்மைக்கும் நவீனத்துக்கும் இடையிலான இந்த காலத்தையே வெல்லும் பாலத்துல நடக்க நீங்களும் வாங்க. இந்த விளக்கத் தொகுப்பு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு நம்ம தினசரி குரல் விளக்கத்தோட ஒரு அட்டகாசமான புது உத்தியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து கத்துக்கிட்டே இருங்க.